ஒரு விஞ்ஞான கூட்டம் ஒரு சோதனை செய்தார்கள். எலிகளை ஒரு தண்ணீர் தொட்டியிலே இறக்கி விட்டார்கள். எலிகளால் நீந்த முடியாது. அப்பொழுது அந்த எலிகளை தண்ணீர் தொட்டியில் வைத்து தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கொண்டு வருகிறார்கள். ஒரு 15 நிமிஷத்தில் எலி சோர்ந்து போயிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போய் சாகிற நிலைமைக்கு போனோன்னே அப்படியே அந்த எலிகளை தூக்கிட்டாங்க. அப்புறம் அந்த எலிகளுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுத்து அந்த எலிகள் மறுபடியும் உயிரோட வந்துருச்சு. மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, இந்த எலிகளை அதே தண்ணியில் விட்டாங்க. இப்போ அந்த எலிகள் அந்த தண்ணீர் ஊற்றப்படும் போது அதில் அப்படியே தாங்க உயிரோட இருக்கிறதுக்காக அது சமாளிக்குது. இப்போ 15 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் சமாளிக்குது. சில எலிகள் 1.5 மணி நேரம் சமாளிக்குது. அப்புறமா அந்த எலிகளை எல்லாம் மேலே எடுத்துட்டாங்க. அப்போ விஞ்ஞானிகள் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. முதல்ல எலி 15 நிமிஷத்தில் சோர்வடைந்ததற்கு காரணம் தன் பலத்தினால் அது போராடினது. ஆனால் 2வது நாள் தன் பலத்தினால் அது போராடினாலும் அதுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. என்னன்னா, நேத்தி 15 நிமிஷத்தில் தூக்குனவங்க என்னை இப்போ கண்டிப்பா தூக்கிடுவாங்கன்ட்டு அது இன்னும் தன்னுடைய போராட்டத்தை நீட்டது. இதுல இருந்து ஒரு உண்மை தெரிகிறது. தேவன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும்போது நம் பலத்தை காட்டிலும் நம்மால் ஜெயிக்க முடியும். ஆனாலும் அந்த நம்பிக்கையை இழக்கிற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும். அநேக வேளைகளில் இந்த மனது இருக்கு பார்த்தீங்களா, அதான் நமக்கு ஆறுதல் சொல்ல வர்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனசை விட்டுறாதீங்க. அதை தான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவரையே நீ நம்பு, மனதோடு கூட நம்பு.